2026 தேர்தல் டேட் வந்து நெருங்க ஒவ்வொரு தொகுதியிலயுமே ஒவ்வொரு வேட்பாளர்கள் தங்களோட வெற்றிக்காக கிரவுண்ட் லெவல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு தொகுதியில வேட்பாளர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தாலும் அறிவிச்சிருந்தாலும் வந்து இன்னும் ப்ராப்பரா எந்த கட்சியுமே இவங்க தான் இந்த தொகுதியில நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவா இருக்கட்டும் டிஎம்கேவா இருக்கட்டும் யாருமே வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஆனா விஐபி தொகுதிகள் மட்டும் இவங்க தான் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் இருக்கும். அதாவது கொளத்தூர்னா ஸ்டாலின் அவர்கள் தான் நிப்பாங்க, சேப்பாக்கம்னா உதயநிதி அவர்கள் தான் நிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி மதுரை மத்திய தொகுதியில திமுக சார்பில் பிடிஆர் அவர்கள் தான் நிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஆனா இந்த முறை அவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னா ஹாட்ரிக் வெற்றி வந்து அவருடைய வெற்றியில வந்து வரும். சோ இந்த ஹாட்ரிக் வெற்றி இவர் இந்த முறை 2026 தேர்தலில் இவர் பெறுவாரா? சோ இதனால ஏடிஎம்கே எந்த மாதிரியான சவால்களை எதிர்கொள்ளும்? சோ இப்போ ஏடிஎம்கே எந்த மாதிரியான கிரவுண்ட் ஒர்க் வந்து மதுரை மத்திய தொகுதியில பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ டிடிவி அவர்களும் சேர்ந்தனால எந்த அளவுக்கு டிஎம்கே வேட்பாளருக்கு வந்து நெருக்கடி வரும்? அதே மாதிரி ஓவராலா மதுரை மத்திய தொகுதியில வின்னிங் சான்சஸ் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். மதுரை மத்திய தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிடிஆர் அவர்கள் தான் ரொம்பவே ஸ்ட்ராங் கோல்டுனா அங்க வந்து பிடிஆர் அவர்கள் தான் இந்த முறை ஹாட்ரிக் வெற்றி அவருக்கு தான் உறுதி அப்படின்னு எல்லாருடைய பார்வையிலுமே இருக்குன்னு சொல்லலாம். சேஃப் சீட், அதாவது அவர் வந்து உட்காந்துக்கிட்டே ஜெயிச்சிருவார்ப்பா, ஏன்னா அவ்வளோ ஆதரவு வந்து மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஏடிஎம்கே உள்ள வர்றாங்க, ஏடிஎம்கே இப்போதான் வந்து கிரவுண்ட் லெவல் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றதுனால பிடிஆர் அவர்களுக்கு நிறைய நெருக்கடி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. 2016 தேர்தலும் சரி 2021 தேர்தலும் சரி தொடர்ந்து இந்த தொகுதியில வந்து 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 2016லயும் சரி 2021லயும் சரி தொடர்ந்து டிஎம்கே சார்பில் பிடிஆர் அவர்கள் தான் மதுரை மத்திய தொகுதியில எம்எல்ஏவா இருக்காரு. அது மட்டும் இல்லாம மினிஸ்டராவும் இருக்காரு. சோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம். சோ இது மட்டும் இல்லாம 2021 தேர்தல்ல வந்து அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் அதுவுமே வந்து ஏடிஎம்கே ஸ்பிளிட் ஆனதுனால அப்போ ஏடிஎம்கேயோட உட்கட்சி பூசல்னாலதான் வந்து பிடிஆர் அவர்கள் அவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்போ கருத்துக்கள் நிலவுனாலும் இப்போ வந்து பிடிஆர் அவர்கள் இப்போ கடந்த ஒரு 6 மாசமாவே வந்து கிரவுண்ட் லெவல்ல இறங்கி அவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு ஒரு இப்போ 3-4 மாசமே வந்து அதிகமாவே மக்களை போய் சந்திப்பதா இருக்கட்டும், இல்ல மக்கள் பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சு அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதா இருக்கட்டும், சோ நிறைய பொருட்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கறதா இருக்கட்டும், சோ தேர்தல் வேலைகளை அவர் 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அந்த வகையில அவர் வந்து கடந்த 6 மாசமா என்னென்ன பண்ணாரு அப்படின்னா பிளாஸ்டிக் சேர் கொடுக்கறதா இருக்கட்டும், அதே மாதிரி டோர் டு டோர் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் சாலை, எல்இசி நகர் இந்த மாதிரி பகுதிகள்லாம் வந்து டைரக்டா அவர் வந்து டோர் டு டோர் மக்களை நேரடியா சந்திச்சு அவங்களோட பிரச்சனையெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாரு. அதே மாதிரி வீக்லி டச்சை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்கள போய் மீட் பண்றதா இருக்கட்டும், தண்ணி பிரச்சனை, பாதாள சாக்கடை பிரச்சனை, சோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் சால்வ் பண்றேன் அப்படின்னு மக்களுக்கு ரொம்பவே உறுதி அளிச்சதா இருக்கட்டும், அந்த டயத்துல அவர் சால்வ் பண்ணதா இருக்கட்டும், சோ இதெல்லாம் பிடிஆர் அவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டா இருந்தாலும் இப்போ வந்து சிட்டி எம்எல்ஏ அப்படின்ற ஒரு பதவியும் ஸ்டாலின் அவர்களோட திட்டங்களையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறனால அவருக்கு வந்து வின்னிங் சான்சஸ் அதிகமா இருக்கு நம்ம பார்க்கப்பட்டாலும் ஏடிஎம்கே உடைய பூத் லெவல் ஒர்க்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. இது வந்து பிடிஆர் அவர்களுக்கு ரொம்பவே பெரிய சவாலா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஏன்னா ஏடிஎம்கே உடைய இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி, அதாவது மொத்தமா மதுரையை வந்து கவர் பண்ணணும், மதுரையில 10 தொகுதிகள் இருக்கு அப்படின்னா மதுரை 10 தொகுதிகளுமே ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் வந்து பண்றாரு. ஏடிஎம்கேயோட கேம்ப் வந்து இப்போ எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. சோ எல்லா ஓட்டுகளுமே எல்லா வாக்குகளுமே ஏடிஎம்கேக்கு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ எந்த ஒரு சவுண்டும் இல்லாம மீடியாவோட ஹைப் இல்லாம வந்து கிரவுண்ட் லெவல்ல சைலண்டா பிக்கப் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியும் டெய்லியும் 7 to 9 பூத் மீட்டிங்ஸ் நடக்குது. சோ அதே மாதிரி மைக்ரோ லெவல் ஓட்டர் கனெக்ட்லாம் வந்து பண்ணி வாக்குகளை எப்படி நம்ம வந்து நம்ம பக்கம் இழுக்கணும், சோ வாக்குகள் மொத்தமா ஏடிஎம்கேக்கு எப்படி விழுகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து பெரிய பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த இப்போதைக்கு ஏடிஎம்கே வேட்பாளர் யாருன்னு உறுதி செய்யப்படல. ஏன்னா ஏடிஎம்கேல இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க, பிஜேபியும், அதாவது மொத்தமா என்டிஏ கூட்டணியில இந்த தொகுதியில யார் வந்து வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உறுதி ஆகல. இந்த தொகுதியில டிஎம்கேயோட ரொம்பவே பிரபலமான அழகிரி அவர்களோட ஆதரவாளர் PM மன்னன் அவர்கள் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேக்கு வந்து ஜாயின் பண்ணாரு. சோ இப்போ டிஎம்கே உடைய வாக்குகளும் வந்து சில ஆதரவாளர்கள் வாக்குகளும் இவர் சார்பில் வந்து ஏடிஎம்கேக்கு வருமா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அதே மாதிரி 2016ல மத்திய தொகுதியில நின்ன ஏடிஎம்கே வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களும் வந்து ஃபீல்ட் லெவல்ல ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி மகளிர் சைட்லயும் முத்துமாரி அவர்கள் ஏடிஎம்கே சார்பில் வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி டிஎம்கேல இருந்து இப்போ ஏடிஎம்கே வந்து PM மன்னன் அவர்களும் இந்த தொகுதியில வேட்பாளரா வந்து சீட்டு கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓவராலா மதுரை மத்திய தொகுதியில ஏடிஎம்
ஏடிஎம்கே சார்பில் யாரு நிக்க போறாங்க அப்படின்ற பார்வை வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை டிடிவி தினகரன் அவர்களுக்குன்னு செல்வாக்கு வந்து மதுரையில இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சவுத் சைட்ல இருக்கிற முக்குளத்தோர் வாக்குகள் பெரும்பாலும் வந்து டிடிவி அவர்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. சோ இந்த முறை வந்து டிடிவி அவர்களும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து இருக்கிறதுனால மொத்த வாக்குகளும் வந்து ஏடிஎம்கேக்கு விழுகும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. சமீபத்துல திருப்பரங்குன்றம் இஷ்யூல பிஜேபி வந்து வாண்டடா வந்து இன்வால்வ் ஆனதும் சரி, அந்த இஷ்யூ அவங்க ஹேண்டில் பண்ணதும் சரி. சோ இந்துக்களோட வாக்குகளுமே, அதாவது மதுரையில இந்துக்களுடைய வாக்குகளையுமே வந்து பெறணும்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து நிறைய விஷயங்கள் மதுரையில பண்ணாங்க. இப்போ மதுரையை பத்தி மோடி அவர்கள் பேசினதா இருக்கட்டும், சோ மதுரையை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே ஒர்க் பண்றதுனால பிஜேபியும் வந்து இந்த மதுரையில வந்து ஒரு சில வாக்குகள், ஒரு கணிசமான வாக்குகள் பெறுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பப்படுது. சோ ஓவராலா ஏடிஎம்கேக்கு ஒரு கூடுதல் சப்போர்ட்டும் கூடுதல் வாக்குகளோட பலமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும், பிளஸ் முக்குளத்தோர் வாக்குகளோட சப்போர்ட்டும் வந்து ஏடிஎம்கேக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. சோ இது எல்லாத்தையுமே வந்து பிடிஆர் அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்ற பார்வை தான் இருக்கு. அடுத்தது தேர்தல் முடிவுகள்னு பார்த்தோம் அப்படின்னா 2011 மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரையும் ஏடிஎம்கே சார்பில் கூட்டணியில இருந்த தேமுதிகவுடைய வேட்பாளர் தான் வந்து ஜெயிச்சாரு. சோ அதுக்கப்புறம் 2016 இருக்கட்டும் 2021 இருக்கட்டும் 2 முறையுமே தொடர்ந்து பிடிஆர் அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2016 தேர்தலில் மொத்தம் 64,662 வாக்குகள் பெற்றும் 5,762 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து பிடிஆர் அவர்கள் ஜெயிச்சாரு. அதே மாதிரி 2021 எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 73,205 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 34,176 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜோதி முத்துராமலிங்கம் அவர்கள் கிட்டத்தட்ட 39,029 வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கும், அதாவது பிடிஆர் அவர்களுக்கும் ஏடிஎம்கே வேட்பாளரான ஜோதி முத்துராமலிங்கம் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 34,176 வாக்குகள் வந்து வித்தியாசத்துல பிடிஆர் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சோ வந்து வாக்குகள் வந்து சரிவர பிரிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா போன முறை ஏடிஎம்கேக்கு விழுந்த வாக்குகள், அதாவது 2016 ஏடிஎம்கேக்கு விழுந்த வாக்குகள் 58,900 வாக்குகள். சோ 2021 அதிமுகவுடைய உட்கட்சி பூசல் காரணமா தான் வந்து அதிமுகவுக்கு விழுகிற வாக்குகள் விழுகல. சோ ஸ்பிளிட் ஆயிருச்சு. சோ இதனாலேயே வந்து ஏடிஎம்கே தோல்வியை சந்திச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் அப்போ வந்து வலம் வந்துச்சு. சோ இப்போ வந்து உட்கட்சி பூசலா இருக்கட்டும், அப்போ 2021 உட்கட்சி பூசல்னாலதான் வந்து பிடிஆர் அவர்கள் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டாலும் இப்போ டிஎம்கேக்குள்ளேயே வந்து நிறைய உட்கட்சி பூசல் நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. சோ மூர்த்தி அவர்கள் அதிக டாமினேட் வந்து மதுரையில அவருடைய டாமினன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. சோ அது மட்டும் இல்லாம டிஎம்கேல இருந்து இப்போ ஏடிஎம்கேக்கு போன PM மன்னன் அவர்களோட ஆதரவாளர்கள் ஓட்டும் இப்போ ஏடிஎம்கேக்கு விழுகிற மாதிரி இருக்குது. சோ இதனால வந்து ஏடிஎம்கே உடைய வாக்குகள் வந்து அதிகமாகவும் டிஎம்கே உடைய வாக்குகள் வந்து இப்போ சரிவர கம்மியாகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்க கள நிலவரங்கள் சொல்லுது. சோ மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரையும் அர்பன் யூத் ஓட்ஸா இருக்கட்டும், இல்ல முக்குளத்தர் வாக்குகளா இருக்கட்டும், அதே மாதிரி உமன்ஸ் ஓட்ஸா இருக்கட்டும், சோ இது எல்லாமே வந்து இப்போ வந்து நிறைய ஸ்பிளிட் ஆகுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. ஏன்னா வந்து இப்போ ஏடிஎம்கே மொத்தமா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்போ ஏடிஎம்கே 25% வாங்கினாலும் அம்மா மக்கள் முன்னேற்றம் 10 to 50% வாங்குவாங்க அப்படின்னும், பிஜேபி 5% வாங்குவாங்க அப்படின்னும், ஓவராலா வந்து ஏடிஎம்கே மட்டும் 50% வந்து வாக்குகள் வந்து அவங்க பக்கம் இப்போதைக்கு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அதே நேரத்தில் பிடிஆர் அவர்களுக்கு 65% வந்து வாய்ப்புகள் இருந்தாலும் ஏடிஎம்கே ஒன்னு சேர்றதுனால வந்து அவருடைய வெற்றி சதவீதமும் குறையுது அப்படின்ற மாதிரி தான் இப்ப கள நிலவரங்கள் இருக்குது. சோ ஏடிஎம்கேல இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கல. சோ அறிவிச்சதுக்கு அப்புறம் எந்த வேட்பாளர், அதாவது ஏடிஎம்கே உடைய வேட்பாளர் நிப்பாரா, இல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் யாராவது நிப்பாங்களா, இல்ல பிஜேபி சார்பில் யாரும் மதுரை மத்திய தொகுதியில நிப்பாங்களா அப்படின்ற பார்வை இன்னுமே இருக்குது. யாரு நிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அவர் வந்து எந்த அளவுக்கு பிடிஆர் அவர்களுக்கு சவாலா இருப்பாரு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.